போலீஸ் ஈஸ்வரிய விசாரிக்கிறாங்க. ராதிகாவை தள்ளுற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரி இல்ல. நானும் ஒரு அம்மா தானே. குழந்தை இல்லாம போற வழி எனக்கு தெரியாதா? நான் அப்படி செய்வேனா? உங்க அம்மா சென்டிமெண்ட்லாம் கேக்குறதுக்கு நான் ஆளு கிடையாது. நீங்க தான் ராதிகாவை புடிச்சு தள்ளி விட்டீங்கன்னு நல்லா தெரியுது. சாட்சிகள் எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்கு. உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்லையா? மேடம், நான் தான் சொல்றேனே, நான் எதுவுமே பண்ணல மேடம். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. இந்த அளவுக்கு நான் ஈவி இறக்கம் இல்லாதவெல்லாம் இல்ல. நிறுத்துமா, சும்மா டிராமா போடுற. எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த மாதிரி டிராமா போடுறதுனால. நாங்க கேட்கும் போதே எல்லா உண்மையும் சொல்லிருங்க, இல்லாட்டி வேற மாதிரி விசாரிக்க வேண்டியது வரும். ஐயோ கடவுளே, நான் செய்யாத குற்றத்தை எப்படிங்க நான் செஞ்சேன்னு ஒத்துப்பேன்? நான் செய்யல செய்யல செய்யல. உங்களுக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கறேன், அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்கணும். சொல்லலாட்டி. ஈஸ்வரியா அழுகுறாங்க. பாக்யா ராமமூர்த்திக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்படி பாக்யா அழாம இருக்கிறது? ஜெயிலுக்கு போவேன்னு ஈஸ்வரி கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாளேம்மா. பாவம், அவ ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறான்னு யாருக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எல்லாரும் ஜெயில தள்ளிட்டாங்களேம்மா ஈஸ்வரிய. பையன்னு பேர்ல ஒரு விசச்செடிய வளர்த்ததுக்காண்டி என்ன தப்பு பண்ணுனாவ? இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நினைச்சு நினைச்சு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. அம்மா, நீங்க அழக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, அழாதீங்க மாமா. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அத்தை எதுவுமே பண்ணல மாமா. அதை நம்ம நிரூபிச்சு அத்தைய வெளியே கொண்டுட்டு வந்துடலாம். ஜெயிலுக்கு போனது ஒரு பக்கம், இந்த கோபியால ஜெயிலுக்கு போனது இன்னொரு பக்கம். இத நினைச்சு நினைச்சு பாவமாவ. அம்மா அழாதீங்க, அத்தைய எப்படி இருந்தாலும் வெளியே கொண்டுட்டு வந்துடலாம். நான் எத்தனை வருஷமா அத்தைய பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன செய்வாங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. எத்தனையோ ட்ரிப்பு என் கூட சண்டை போட்டாலும் எத்தனையோ ட்ரிப்பு என் கூடவும் இருந்திருக்காங்க மாமா. அதே மாதிரிதான் அத்தை எல்லார்கிட்டையும் நடந்துப்பாங்க. ராதிகா விஷயத்துல, குழந்தை விஷயத்துல அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். முகத்துக்கு நேரா சொல்லிருவாங்க. இப்படி ஒரு காலம் பண்ணவே மாட்டாங்க. இது மத்தவங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு நல்லா புரியும் மாமா. மாமா, அவங்க போலீஸ்ல சொன்னது எல்லாத்துக்கிட்டையும் சொன்னதை தவிர உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உண்மை எப்பயும் தோத்து போகாது மாமா. அத்தை எந்த தப்பும் பண்ணாதவங்கன்னு நிரூபிச்சு அத்தைய வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் மாமா. கவலைப்படாம இருங்க. இன்னைக்கு ராத்திரி மாதிரி நாளைக்கு ராத்திரி இருக்காது. நாளைக்கு இதே நேரம் அத்தை நம்ம கூட இருப்பாங்க மாமா. தைரியமா இருங்க மாமா. ஆமா, கொஞ்ச நேரமா கோர்ட்டுக்கு வெளியே நிக்கிறோம், உட்காருங்களே. இல்லம்மா, இருக்கட்டும். அத்தைய கூட்டிட்டு வந்ததும் நான் உங்களை கூப்பிடுறேன் மாமா. முடியும், கார்ல உட்காருங்க மாமா. செலியா, நீ தாத்தாவை கூட்டிட்டு போ. வாங்க தாத்தா. செலியன் தாத்தாவை கூட்டிட்டு போறப்ப கமலாவையும் ராதிகாவையும் பாக்குறாங்க. கமலா செலியனை பார்த்து கேக்குறாங்க, என்ன முறைக்கிற? மா வாமா. பாக்யா இந்த சைடு நிக்கிறாங்க, ராதிகாவும் கமலாவும் இந்த சைடு நிக்கிறாங்க. நடுவுல கோபி நிக்கிறாரு. கமலா சொல்றாங்க, பாத்தியா, கோபி வந்ததும் நம்ம பக்கம் நிக்காம எந்த பக்கம் போகணும்னு நடுவுல நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கோபி எந்த பக்கமும் நிக்காம தூரமா போய் நின்னுக்கிறாரு. எழில் எல்லாரையும் பாக்குறாரு. டீ போடுறத செலியன் பாக்குறாரு. தாத்தா கிட்ட சொல்றாரு, பாக்யா ராமமூர்த்தி ஈஸ்வரின்னு ஓடியாராரு. ஈஸ்வரி, ஒன்னும் பயப்படாத, நாங்க தான் இருக்கோம்ல. நீ அழாத ஈஸ்வரி, உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க இருக்கோம். டீ தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொல்றோம்லப்பா, தள்ளுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எதா இருந்தாலும் கோர்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கோங்க, தள்ளுங்க. இப்ப கோபி அம்மான்னு பின்னாடியே வர்றாரு. அப்ப ராதிகாவை பாக்குறாரு, விலகி போறாரு. பாக்யா ஃபேமிலி எல்லாம் எமோஷனா இருக்காங்க. நீதிபதி கிட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. ஈஸ்வரிய கூண்டுல நிறுத்திட்டாங்க. 3 முறை ஈஸ்வரிய கூப்பிடுறாங்க. யுவர் ஆனர், என்னோட கிளைண்ட் கமலாவோட மக ராதிகா குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரியோட மருமக. அவங்களதான் ஈஸ்வரி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரிய விசாரிக்க அனுமதி கொடுக்கணும். கிராண்டட்னு ஜட்ஜு சொல்றாரு. வக்கீல் சொல்றாரு, உங்க மருமக ராதிகாவை நீங்க கொலை செய்ய முயற்சி பண்ணதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. நீங்க தான் அவங்கள தள்ளி விட்டீங்களா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?
நீங்க தான் அவங்கள கீழே தள்ளி விட்டீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல. கமலா நின்னுகிட்டு சொல்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க தான் தள்ளி விட்டாங்க. ஜட்ஜு சொல்றாரு, உங்ககிட்ட கேட்கும் போது மாத்திரம் நீங்க பதில் சொன்னா போதும். இப்போ உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. நான் சத்தியமா ராதிகாவை கீழே தள்ளி விடல. கீழே விழ போனவளை நான் பிடிக்கதாங்க போனேன். சரிங்க, இப்போதைக்கு நடந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி வைப்போம். முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு கோபிநாத் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாமா? ஆமாங்க. உங்க சம்மதத்தோடவோ இல்ல உங்க விருப்பத்தோடவோ தான் கோபிநாத் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? உங்களை தாங்க கேக்குறேன். உங்களுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்துச்சா? எனக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா நான் ராதிகாவை தள்ளி விடல. நான் கொலை பண்ணவும் முயற்சி பண்ணலங்க. கல்யாண விஷயம் மாதிரியே இந்த குழந்தை விஷயத்திலயும் உங்களுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லதானே? நீங்க கோபிநாத் கிட்ட அந்த குழந்தை வேணான்னு பல ட்ரிப் சொல்லியிருக்கீங்க, ரைட்? என்னதான் ஆனா யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரிக்கு அவங்க பையன் கோபிநாத் குழந்தை பெத்துக்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. கடுமையா அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனாலும் கோபிநாத்தும் ராதிகாவும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து ஈஸ்வரி ராதிகா கூட சரியா பேசினது கூட கிடையாது. அப்படியே பேச முயற்சி பண்ணாலும் சண்டேல தான் போய் முடிஞ்சிருக்கு. இவங்க பையன் கோபிநாத் வாழ்க்கையில விட்டு போன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க ராதிகாவை. உங்க பையனை ராதிகா கிட்ட இருந்து பிரிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கொலை பண்ணவே முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி தான் ராதிகா வீட்டுக்கு போயிருக்காங்க. இதுதான் யுவர் ஆனர் நடந்திருக்குது. பல நாள் திட்டம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண பிளான் இது யுவர் ஆனர். ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, இது இல்லவே இல்ல, நான் கொலை முயற்சி பண்ணல. ஆனர், பாதிக்கப்பட்ட ராதிகாவை விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதி கொடுக்கணும். ராதிகான்னு 3 முறை சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல உங்க மாமியாருக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லையா? இல்ல. உங்களை உங்க மாமியாருக்கு பிடிக்குமா? ராதிகா சொல்றாங்க, பிடிக்காதுன்னு. இந்த குழந்தை வேண்டான்னு உங்க மாமியார் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? ராதிகா ஆமான்னு சொல்றாங்க. இவங்கதான் உங்களை தள்ளி விட்டாங்கன்னு உங்களுக்கு உறுதியா தெரியுமா? ஆமான்னு ராதிகா சொல்றாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், நீங்க போகலாம். கமலாவும் நீதிபதி முன்னாடி சொல்றாங்க, நான் கண்ணால பார்த்தேன்னு. சும்மாதான் மனசாட்சி இல்லாம பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க. இத்தனை நாள் இருந்த வன்மத்தை தீர்த்துக்கிட்டாங்க. உங்களை வெளியே விட்டுறாதீங்க, நீங்க போலாம். ஒரு ஆனர், இந்த கேஸ் விஷயமா இன்னொருத்தரையும் விசாரிக்க இந்த நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும். பாக்யலட்சுமின்னு 3 முறை சொல்றாங்க. நீங்க தான் கோபிநாத்தை கல்யாணம் பண்ண முதல் மனைவியா? ஆமான்னு பாக்யா சொல்றாங்க. கோபிநாத் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்கு அந்த வீட்டை விட்டு நீங்க போகல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், வழக்குக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் இவர் கேட்கிறாரு. ஓ யுவர் ஆனர், நான் தேவையான கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யூ ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க சொல்லுங்கம்மா. மாமா பசங்க எல்லாருமே நான் அவங்க கூட இருக்கணும்னு விரும்பினாங்க. நானும் அதை தான் விரும்பினேன். அதனால போகல. கோபிநாத் நீங்க இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி உங்க அத்தையும் மாமாவும் ஆவாங்க? நீங்க சொல்லுங்க. நான் பல வருஷமா அவங்க கூட இருந்துட்டேன். ஒரு உறவு இல்லைன்னு போனதுக்கு அப்புறம் மற்ற உறவெல்லாம் இல்லைன்னு போகாதில்ல. அதனாலதான் அவங்க கூடயே இருந்துட்டேன். உங்க முன்னாள் மாமியார் ஈஸ்வரி மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா அது உண்மையே இல்ல சார். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.